ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கூட்டத்துல நீங்க பாக்குறீங்க, மரத்து மேல ஏறுறான், கோவில் மேல ஏறுறான், கோபுரத்து மேல ஏறுறான், காம்பவுண்ட் சோர் மேல ஏறுறான், போஸ்ட் கம்பத்துல ஏறுறான். போஸ்ட் கம்பத்துல ஏறினா கரண்ட் இருக்குன்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு? உயிரே போயிடுச்சு. இப்ப என்ன வருமா ஒரு பெத்தவங்களுக்கு அந்த பிள்ளை வருமா? அப்ப பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க தாவேக்கா கூட்டத்துக்கு போனா ஒழுக்கமா நின்னு ஒழுங்கா பாத்துட்டு வரதா இருந்தா போ. அது மேல இது மேல ஏறினா காலை வச்சு நாங்களே இங்க வீட்டுல குறைச்சணும் வெளுத்து கட்டணுங்கிற. அதே போல இந்த இளைஞர்களுக்கும் வந்து அறிவு வேணும். நம்ம வந்து வரமே இந்த மாதிரி குதிக்கிறமே எல்லாம் பண்றமே, ஒரு வேன் போகுதுன்னா வேனை சுத்தி பைக்ல போறானுங்க, அந்த பைக்கு தட மாதிரி வேனுக்கு அடியிலே மாட்டி விழுவுறானுங்க. எந்த மாநிலத்திலேயாவது போய் பாருங்க, இந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து இப்படி ஒரு இது பண்ணிக்கிட்டு யாராவது இருக்காங்களா நீங்க பாக்குறீங்க? துணை முதல்வர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இங்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கல, அவங்க கூட துணை நிக்காம நீங்க போய் துபாயில உட்காந்து இன்ப சுற்றுலால இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன துணை முதல்வர்? எல்லாமே இங்க ஒரு அரசியல். உங்களோட அரசியலுக்கு வந்து பலிகடாகிறது யாரு? அப்பாவி மக்கள். டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. Best packages, excellent service and full jolly experience க்கு guarantee. So எதுக்கு waiting? Famous Star Tourism இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவுடைய மாநில மகளிர் அணி நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். கரூர்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு மேம். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எப்படி இந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருந்தா? இந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறப்பயே நமக்கு தெளிவுபட தெரியுது அப்படின்னா, திமுகவால இங்க நிர்வாகத்திறன் இல்லாத திமுகவால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. எங்கெல்லாம் கிரௌடு கூடுதோ அங்க எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பாக்குறோம். ஏற்கனவே இவங்க மெரினா பீச்ல வந்து அந்த இது பண்ணப்போ, ஏர் ஷோ பண்ணப்போ இந்த பிரச்சனை நடந்தது. அங்க முதல்வர் இருந்தாரு, துணை முதல்வர் இருந்தாரு. அவங்க எல்லாம் அங்க எல்லாரும் ஏர் கூலர் வச்சுட்டு உட்காந்துருந்தப்போ இங்க வந்து 5 உயிர் போச்சு. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. அப்போ கிரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதே பண்ண தெரியல இந்த அரசுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவங்க சொன்ன கூட்டம் வந்து எப்பவுமே இவங்க சொல்றாங்க 10,000 பேர் சொன்னாங்க, அப்புறம் கூட வந்துட்டாங்கன்னா எல்லா கட்சி கூட்டத்துக்குமே அவங்க வந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க 500 பேர்னா 1000 பேர் வந்தா வராதவங்களை திருப்பி போங்க துரத்தி விட்டுருவாங்களா? இது என்ன பேச்சு தாங்க? நீங்க போலீஸ் என்ன பண்ணுவீங்க? வர்ற கூட்டம் ஆரம்பிச்சாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு துறையில இருந்து ரிப்போர்ட் போயிட்டே இருக்குமா இல்லையா? சார் 200 இருந்தாங்க, இப்ப 500 பேர் ஆயிட்டாங்க, சார் இப்ப 1000 பேர் வந்துட்டாங்க, இல்ல சார் கூட்டம் அதிகமா போகுது 2000 பேர். நீங்க பண்ணணும்ல. நீங்க அவர் பேட்டி கொடுக்குறப்ப அவர் என்ன பண்றாரு? நாங்க முதல்ல 500 பேரை போட்டோம், அதுக்கப்புறம் இப்ப பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் 2000 பேரை போட்டுருக்கோம். இப்படி 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் அங்க கூட்டம் எல்லாம் கலைஞ்சு வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் நீங்க அங்க 2000 பேரை போட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப நீங்க முன்கூட்டியே அங்க வந்து அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகம் பண்ணிருக்கணும் தானே. இந்த கிரௌடு எப்படிப்பட்ட கிரௌடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நம்ம இப்பதான் முதல் கூட்டம் நடத்துறாரா விஜய் அவர்கள்? எப்பயோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாருமே வந்து எப்படி தவ்வி குதிச்சுட்டு கிடக்குறாங்க. அன்கண்ட்ரோல்டு கிரௌடு, யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியல. இது நமக்கு தெரியுது. அப்ப எப்படிப்பட்ட இடத்த நீங்க ஒதுக்கணும்? அப்ப அவங்க எல்லாரும் போஸ்ட் கம்பத்துல ஏறான், மரத்துல ஏறானா நீங்க ஓபன் கிரவுண்ட் மாதிரி இடத்த தானே கொடுக்கணும். அப்போ ஒரு கட்சியில வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து தமிழக அரசுக்கு கிடையாதா? இதுல இவங்களே சொல்லிக்கிறாங்க, இல்ல அவங்க தான் இந்த இடத்த தான் கேட்டாங்க, அந்த இடத்த தான் கேட்டாங்க அப்படின்னா, இதே இப்ப போன மீட்டிங்ல வந்து இப்ப இவர் வேலுசாமி பொறுத்த தான் அவர் ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. அவங்களுமே எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, இது ரொம்ப குறுகலான சந்தி, எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட் வரைக்கும் போனாங்க, பிரச்சனை பண்ணி கடைசியில அதை தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து ஏற்கனவே ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப அவங்க கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு, அவங்க கிட்ட நிர்வாகிகள் திறமா இருக்காங்கன்றனால அவங்க அதை பிளான் பண்ணி யார் யார் எந்தெந்த வழியில வரணும்னு வச்சு பிளான் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதே இப்ப தாவைக்கால அது மாதிரியான நிர்வாகத்திறன் கிடையாது, அங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் கிடையாது. விஜய் அவர்களே இந்த மாதிரி இன்சிடென்ட் பதட்டம் ஆயிட்டாரு. அவரோட குரல்லே அந்த பதட்டம் தெரியுது. அது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு இது. ஒருவேளை அந்த இடத்துல அவர் நின்னு மேடல யாரும் நில்லுங்க, நான் போகல, இங்கதான் இருக்கேன், முதல்ல அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண. ஏன்னா ஒரு அம்மா அந்த கூட்டத்துல சொல்லுது பாருங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இறந்து போன அம்மா சொல்லுது, நான் அப்பதான் வந்தேன் கடைசியா, ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன், ஒரு 5 நிமிஷம் விஜய் அங்க இருந்திருந்தாருன்னா நான் திரும்பி போயிருப்பேன், இவர் வேனுக்குள்ள இறங்குறாருன்னு எல்லாரும் முண்டியடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க கூட்டத்துல மாட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப அவர் அந்த இடத்துல நின்னு எல்லாரும் இருங்க, முதல்ல அமைதியாகுங்க, முதல்ல தாய்மார்கள் போகட்டும், அப்படியே ஏதாவது இது பண்ணிருக்கணும். விஜய் அவர்களோட குரல்லே வந்து அந்த பதட்டம் தெரியுது. அங்க வந்து கடுமையான ஒரு நெருக்கடி வருது, ஆம்புலன்ஸ் உள்ள வருது. எதுக்கு ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ள வருது? அங்க ஏற்கனவே அந்த தெரு வந்து அவ்வளவு நெருக்கடியா இருக்கு. ஒரு 100 பேர் நிக்கிற இடத்துல 300 பேர் நிக்கிறான் நெருக்கிக்கிட்டு. அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னா வழி விடுனா எங்க வழி விடுவான்? வழி விடுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா?
அப்போ எப்படி இவ்வளோ ஒரு கவனக்குறைவா நீங்க வந்து ஒரு இது ஹேண்டில் பண்ணுவீங்க? கூட்டம் நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு இது விஜய் வந்தா எல்லாரும் வருவாங்க, ஒரு நடிகரை பார்த்துட்டு போலான்னு வருவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அப்ப எப்படி வந்து ஒரு அரசும் அங்க இருக்கிற காவல்துறையும் இப்படி ஒரு மெத்தனமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு. மேம் இப்ப தாவேகா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து அறிக்கை விடுறாரு. யாருமே பெண்கள், குழந்தைகள கூட்டிட்டு வராதீங்க. யாரும் பிரச்சாரத்துக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இத்தனை பிரச்சாரங்கள் நடத்தியிருக்காரு. எல்லா பிரச்சாரத்துக்கும் பெண்கள், குழந்தைகள்லாம் வரதான் செய்றாங்க. அவரு மைக்க புடிச்சு, நான் வராதீங்கன்னு சொன்னல, எதுக்குமா வந்தீங்க? கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா இந்த யாருமே அசம்பாவிதம் அப்படி சொல்ல முடியாது. தடுத்திருக்கலாம்ல. பாருங்க, அறிக்கையில அவர் சொல்றதே பெரிய விஷயம். யாருமே ஒரு கட்சியில கூட்டம் போடுறவங்க அப்ப இவர் ஒரு என் மாஸ் கூட்டத்துக்கு கிரவுட் வராதீங்க எனக்குன்னு இல்ல. இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்றாரா? இருக்கலாம். எல்லாருமே அப்படிதானங்க. ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இது. ஆனா விஜய் வந்து இன்னும் வந்து அந்த நடிகை மனப்பான்மையில இருந்து ஒரு தலைவன் மனப்பான்மைக்கு வரணும். அவர் இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ரூல்ஸ்னா அது ரூல்ஸ் தான். இந்த இடத்துல நீ ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. நீ அவர் உட்காந்துட்டு அங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. சோ அப்ப என்ன பண்ணுவான்? இன்னும் அங்க முன்னாடி இருக்கலாம், இன்னும் ஆர்ப்பரிப்பான், குதிப்பான். அப்ப அதுல எவனா மாட்டினா என்ன ஆகுறது? அப்ப அங்க பொறுப்புணர்வை கத்துக் கொடுக்கணும். இதை நாங்க முன்னாடிலாம் சொல்லிட்டு இருக்கோம். விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாத்தணும். இந்த ரசிகர் படையா இருக்கலாம், தியேட்டர்ல ஏறி இதுல கட் அவுட் ஏறி குதிக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது, இன்னும் அதே மனப்பான்மையிலே இருக்கிறானுங்க அவனுங்க. துண்டை தூக்கி சுத்துறது, துண்டை தூக்கி விட்டெறியறது, இதுல இருந்து மாறணும். ஒரு மரத்து மேல ஏறுறதுன்னா இன்னொன்னு, இதுக்கு பேரண்ட்ஸ் வந்து முக்கியமான பொறுப்பு எடுத்துக்கணும். தாவேகா கூட்டத்துக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க போறாங்கன்னா நீங்க வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கூட்டத்துல நீங்க பாக்குறீங்க, மரத்து மேல ஏறுறான், கோவில் மேல ஏறுறான், கோபுரத்து மேல ஏறுறான், காம்பவுண்ட் சோர் மேல ஏறுறான், போஸ்ட் கம்பத்துல ஏறுறான். போஸ்ட் கம்பத்துல ஏறினா கரண்ட் இருக்குன்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு? ஏன் அப்படி ஏறுற? அப்ப வீட்டுக்கு வந்தா 4 வெளுக்கணுமா இல்லையா வீட்டுல இருக்கவங்க? அப்போ நீ எங்கேயாவது ஏறி விழுந்து கை கால் உடைச்சு வந்தீங்கன்னா யார் பாக்குறது? இல்ல உயிரே போயிடுச்சு, இப்ப என்ன வருமா? ஒரு பெத்தவங்களுக்கு அந்த பிள்ளை வருமா? அப்ப பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க தாவேகா கூட்டத்துக்கு போனா ஒழுக்கமா நின்னு ஒழுங்கா பாத்துட்டு வரதா இருந்தா போ. அது மேல இது மேல ஏறினா காலை உடைச்சு நாங்களே இங்க வீட்டுல குறைச்சணும் வெளுத்து கட்டணுங்கிற. என்ன அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத பிள்ளை வளர்க்குறீங்க நீங்க? ஏங்க நம்ம கஷ்டப்பட்டு சோறு போட்டு வளர்த்து நம்ம வந்து அப்படியே அது கண்ணுல ஒரு தூசு விழாம பார்த்து பார்த்து வளர்க்குறோம். எத்தனை வீட்டுல ஆம்பளை புள்ளைய உட்காரதுல தட்டுல தோசை ஊத்தி கையில கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு எல்லாம் பண்றீங்க. அது அங்க போய் தெருவுல மிதிப்பட்டு சாவறதுக்கு அப்படி? அப்ப என்ன புள்ள வளர்க்குறீங்க நீங்க? அப்ப நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கணுங்க. அதே போல இந்த இளைஞர்களுக்கும் வந்து அறிவு வேணும். நம்ம வந்து வரமே இந்த மாதிரி குதிக்கிறமே எல்லாம் பண்றமே, ஒரு வேன் போகுதுன்னா வேனை சுத்தி பைக்ல போறானுங்க. அந்த பைக் தடுமாறி வேனுக்கு அடியிலே மாட்டி விழுவுறானுங்க. நீ ரோட்ல செராஞ்சு விழுறீன்னா உனக்கு பின்னாடி வரவன் அடுத்தடுத்து விழுறவன் உனக்கு என்ன காயம்படும்? என்னப்பா அப்படி உங்களுக்கு இதாகுது? ஒரு நடிகன்னா நீங்க என்ன பண்றது? எதுக்கு இப்படி நீங்க இது பண்றீங்க? நீங்க எல்லாம் வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க. பாருங்க, நாங்க தான் வந்து உலகத்தை இந்தியாலே வந்து சூப்பரான இது நாங்க தான். நாங்க மிகப்பெரிய படிப்பறிவுல இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோங்கிறீங்க. எந்த மாநிலத்திலயாவது போய் பாருங்க. இந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து இப்படி ஒரு இது பண்ணிக்கிட்டு யாராவது இருக்காங்களா நீங்க பாக்குறீங்களா? காலையில அவர் வந்து 8:45 சொல்லியிருக்க டைம்னா 3 மணிக்கு போய் அங்க உட்காந்துருக்காங்க. 3 மணிக்கு விடிய கிளம்புற அந்த விஸ்வரூப தரிசனம் பாக்குற மாதிரி கோயில்ல உட்காந்துருக்க மாதிரி போய் அங்க உட்காந்துருக்காங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அவர் 8:45 சொன்ன டைம்னா விஜய் அவர்கள் 8:45 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. அப்ப அவர் அங்க வரதுக்கு 2 மணி ஆகுதுன்னா கூட்டத்துக்குள்ள வந்தவன் வெளியில போக முடியல, வெளியில இருக்கவன் உள்ள வர முடியல. அப்ப அங்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. ஆல்ரெடி அங்க வந்து மக்கள் வந்து அதிலே பயங்கர டயர்ட் ஆயிருவாங்க. அப்ப நீங்க தாவேகா நிர்வாகிகளை யாராவது வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ ஏதோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கணும். கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கணும். ஆல்ரெடி அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டடா ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா இருக்காங்க. அப்ப நீங்க இன்னும் கூட்டம் போட்டு நெரிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்தியா இருக்கிறவங்களே வந்து மயக்கப்பட்டு விடதான் செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம தாவேகா நிர்வாகிகளை தான் குறை சொல்லணுமே தவிர, அதை விட ஆளும் கட்சி தான் சரியில்ல, அவங்களோட நிர்வாகத்திறன் தான் சரியில்லைன்னு சொல்றது எந்த விதத்துல சரியான பதிலா இருக்கும்? ஒரு ரோட்ல இவ்வளவு பேர் தான் நிக்கலாம், இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் கூட்டம் அப்படின்றது அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியணுமா தெரியாதா? அங்க இருக்க கலெக்டர் இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் இருக்கு, காவல்துறை இருக்கு. விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்க செருப்பை வீசுறாங்க. தாவேகா தொண்டன் வந்து எவனா செருப்பு வீசுவானா? நீங்க சொல்லுங்க, தெரியும். மேம் இங்க விஜய பிடிக்காதவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அவங்க யாராவது வீசி இருப்பாங்க. விஜய் பிடிக்காதவங்க யாரு? விஜய் பிடிக்காதவங்க யாரு? பிஜேபி இருக்காங்களா? ஏடிஎம்கே காரங்களா? யாரு விஜய் பிடிக்காதவங்க? யாரா வேணா இருக்கலாம். டிஎம்கே காரன் தாங்க வீசுவான். ஏன்னா டிஎம்கே அங்க போய் கரூர்ல யார பத்தி பேசுவாரு? கரூர்ல போனா யார பத்தி பேசாம வர முடியாது? செந்தில் பாலாஜியை பத்தி பேசாம வர முடியாது. அங்க போனோன்னா என்ன பண்றாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு வேற பாடுறாரு. சப்போஸ் இந்த கலவரம்லாம் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஃபுல்லா என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு, என்ன ஓடிட்டு இருக்குன்னு 2 நாள் 3 நாள் ஆனாலும் விஜய் அந்த பாடின பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கும். அங்க ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், அங்க வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்தணுங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ் எதுக்காக உள்ள வருது? அங்க ஏற்கனவே நிக்க இடம் இல்ல, அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தள்ளு முள்ளு நடக்குது. அங்க தடியடி நடந்திருக்கு. தடியடி நடந்த வீடியோ எல்லாம் இப்ப வெளியே வருது. எதற்காக போலீஸ் தடியடி நடத்துறீங்க? எப்பவுமே ஒரு மாப் மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு 100 பேர் நிக்கிறானா 10 பேர் திடீர்னு ஓடுனானா என்னன்னே கேட்காம மித்த எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ நீங்க அங்க அடிக்கிறீங்கன்னா அடிச்சு முடிச்சு தள்ளி வரப்ப என்ன ஆகும்னா என்னன்னே தெரியாம அவன் ஒருத்த மேல ஒருத்த மிதிச்சு 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 ஏறி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அங்க இருக்கிற கிரௌடே
அப்படியே ஜாம் பேக்கடா அப்படியே அவன் எவனாவது வாங்கி விழுந்தா கூட இன்னொருத்த மேலதான் சாயிற மாதிரி இருக்கு. தோல்ல யாராவது புள்ளைய வச்சிருக்காங்கன்னா அந்த புள்ள கீழே விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. அப்படிதான் எல்லாம் மிதிப்பட்டு எல்லாம் இதா இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஏன் வருது? ஆம்புலன்ஸ் வந்ததுனால தானே குழப்பம் வருது. ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் ஏன் இதே வந்து இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. என்னோட கூட்டம்னாவே எங்க இருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வரீங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி எதிர்கட்சி கூட்டம் நடத்தினாலே ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள வந்துருமா? அப்ப இன்னொன்னு ஒரு ஆம்புலன்ஸ்னா வேகமா போறதுக்காக தான் ஆம்புலன்ஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கிரௌடுக்குள்ள இந்த பூந்து அங்க போறதுக்குள்ள ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கு பேரலல் ரோடு எடுத்து வேற ஆல்டர்னேட் ரூட் எடுத்து வேகமா போலாமா இல்லையா ஆம்புலன்ஸ்? எதுக்கு அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது? இது ஒரு காமன் சென்ஸுங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுனாவே பைக்கு காரே திருப்பி விடுறாங்கல்ல, ரூட் திருப்பி விடுறாங்கல்ல, ஆம்புலன்ஸ் எதுக்குங்க அதுக்குள்ள விடுறீங்க? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்கீங்களா நீங்க? இதுல 2 ஒண்ணு ஆம்புலன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணா இங்க பாருங்க ஆம்புலன்ஸ் கூட வழி உள்ளங்க மனிதாபிமற்றவர்கள் அப்படின்னு சீனை போடுவீங்க. இல்ல இந்த கட்சிக்காரங்க யாராவது போய் அந்த ஆம்புலன்ஸை திறந்து என்னடா ஆளே இல்லை எங்கடா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிட்டாலும் அதுக்கு பிரச்சனை பண்ணிருக்கீங்க. பாருங்க மனிதாபிமற்ற பாவிகள் ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. சோ எல்லாமே இங்க ஒரு அரசியல். உங்களோட அரசியலுக்கு வந்து பலிகடாகிறது யாரு? அப்பாவி மக்கள். அப்ப நீங்க இதுக்கெல்லாம் என்கொயரி வைக்கணும்ல, இதுக்கெல்லாம் நீங்க சிபிஐ கொடுக்கணும்ல. ஏன் நீங்க வந்து ஒரு தனிநபர் கமிஷனை போட்டுட்டு போறீங்க? ஏன் சிபிஐ கொடுக்கல நீங்க? ஒரே ஒரு உயிர் போச்சு, அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு காவலாளி இறந்து போனாரு. நீங்க அடிச்சு தாக்கி எல்லாம் பண்ணதுனால அது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு, மக்கள் கிட்ட பெரியதாச்சு. உடனே நீங்க என்ன பண்ணாரு முதல்வர்? சிபிஐக்கு கொடுக்குறேன்னாரு. இங்க 41 உயிர் போயிருக்கு. ஏன் நீங்க சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க இவ்வளவு விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா நடந்திருக்குல்ல. அப்ப அங்க ஏதோ சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. எத்தனை உயிர்கள் போயிருக்கு? குழந்தைகள் எத்தனை குழந்தைகள்? யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க தமிழக அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும். உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா நடந்தது. அதுல கோடிக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 30 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு உடனே இங்க இருந்து திமுக என்ன குதிச்சிங்க? ஐயோ இதுக்கு உடனே மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கு வந்து அந்த முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும், முதல்வர் பதவி விலகணும். நீங்க அப்ப இங்க 41 உயிர் போயிருக்கு. அப்ப இந்த 41 உயிருக்கு யார் பதில் சொல்றது? இப்ப முதல்வர் பதவி விலக வேணாமா? முதல்வர் இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேணாமா? இதை நீ யாரையோ கை காமிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு போயிருவாரா? அவர் தான் அந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியா கிளம்பி கரூர் போயிட்டாரே மேம். எப்படி ஏன் இதுக்கு மட்டும் போறீங்க? கள்ளக்குறிச்சியில 60 பேர் 66 பேர் செத்து போனான்ல, அதுக்கு நைட்டா முதல்வர் போனாரா? ஏன் அதுக்கு போல இதுக்கு மட்டும் நீங்க போறீங்க? ஏன்னா இது அடுத்த கட்சி நடத்துற மாநாடு. இதுல போய் நீங்க வந்து பின்ன அரசியல் பண்ணணும், இதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். அங்க இருந்து செந்தில் பாலாஜி ஓடி வந்து நிக்கிறாரு. அன்பில் மகேஷ் இவராரு கரூர்ல இருக்காரு. அன்பில் மகேஷ் எங்க இருந்தோ ஓடி வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நிக்கிறாரு. என்னதோட இல்லாம மக்களை நினைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுருக்காரு மேம். எந்த கட்சியிலயாவது எந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒரு அமைச்சரா இருக்கும்போது எல்லாரும் என்ன கமெண்ட் போட்டாங்க தெரியுமா? இவங்க பேசாமையே இருந்திருந்தாலாவது அமைதியா இருந்திருப்பாங்க. இவங்க இப்பெல்லாம் அழுகுறாங்க பாருங்க. இப்பதான் இவங்க மேல இன்னும் சந்தேகமே ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அழுகையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, சொல்லுவோம் பாரு, அடங்கப்பா இது உலகமகா நடிப்புடா சாமி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உக்கி 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 அழுகுறாரு. அவ்வளவு நல்லவங்களா நீங்க? செங்கல்பட்டுல வந்து 23 பேர் கள்ளச்சாராயத்துல செத்தாங்க ஒரே இதுல. அடுத்த 2 வருஷம் கழிச்சு இங்க கள்ளச்சாராயத்துல இது பண்ண, கள்ளக்குறிச்சியில இது பண்ண, அதுல 66 பேர் செத்து போனாங்க. ஸ்கூல்ல எங்க பார்த்தாலும் இந்த இப்ப இன்னைக்கு நடந்திருக்கு. ஸ்கூல்ல அருவா வெட்டு திருநெல்வேலியில. ஊடு வந்து ஒரு மாணவனை வெட்டுறான், சக மாணவனை ஆசிரியரை வெட்டுறாங்க. அதுக்கெல்லாம் இப்படிதான் உக்கி உக்கி அழுதிட்டு இருந்தாரு அன்பில் மகேஷ். என்னங்க பேச்சு இதெல்லாம்? நடிச்சு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் சொல்றாரு, படிச்சு சொன்னோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்கலங்கிறாரு. அப்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அதை நீங்க ஏன் கேள்வி கேட்கல? இதுக்கு முன்னாடி இத்தனை மீட்டிங் நடந்திருக்குல்ல, இங்கெல்லாம் நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, இங்கெல்லாம் வந்து வயலன்ட் பண்ணிருக்கீங்க, இங்கெல்லாம் இதா இருக்கு அப்படின்னு நீங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்களா? அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது பண்ணா அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப தாவேகாக்கு வர கூட்டத்தை பார்க்க முடியாம பொறுக்க முடியாம தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அப்ப என்ன நடந்தாலும் பேசாம இருப்பீங்களா? அப்ப என்ன நடந்தாலும் தமிழக அரசு பேசாம இருப்பீங்க? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? அப்படின்னா மட்டும் நீங்க தாவேகாக்கு நெருக்கடி கொடுக்காம இருக்கீங்க. 100 லிஸ்ட் போடுறீங்க. இதே உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் மாநாடு நடத்தணும், எவ்வளவு கூட்டத்தை கொடுக்கனாலும் எந்த கேள்வியும் கிடையாது. நாங்க ஒரு முருகன் மாநாடு நடத்தணும்னா உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க, இத்தனை லட்சம் பேருக்குங்கிறீங்க. அதே இது அதுக்கு அடுத்து வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு அங்க நடத்துச்சுன்னா அங்க போய் போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து கொடுக்குறீங்க. எந்த கேள்வி கேட்பாடு இல்லாம அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க. அதே திடல்ல என்னங்க எப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாமையா இருக்காங்க மக்கள்லாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவனாவது தனக்கு எதிர் சித்தாந்தம் உடையவனோ, தன்னை எதிர்கட்சியில இருக்கிறவனோ ஒரு கூட்டம் நடந்தானா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும். அந்த பிரச்சனை நடந்தா அதை வச்சு நம்ம என்ன அரசியல் பண்ணணும்? இதுலதானே திமுக இருக்கிறீங்க. திமுக வரலாறு என்ன? இதுதானே. இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமரா இருக்கப்ப இங்க வந்து போய் கல்ல விட்டு அடிச்சவங்க தானே நீங்க. உங்களுக்கு வந்து தெரியாதா வயலன்ஸ்னா என்னன்னு தெரியாதா? இல்ல எதிர்கட்சிகளை வந்து நீங்க ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா? என்ன மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. ஜெயலலிதா அம்மையார் இருந்த மீட்டிங்ல எல்லாம் என்னென்ன குளறுபடி பண்ணிருக்கீங்க. இதே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. அவரோட ஜெனரேட்டர்ல மண்ணை கொட்டி அதை இது பண்ண வச்சது யாரு? அதுக்கப்புறம் இப்ப அவங்க என்ன பண்றாங்க? ரெகுலராவே அந்த இது பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு அப்படியே கேக்குறாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு கொலகார கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னா, அங்க இருக்க பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க. அவனா வேணும்னே கத்தி எடுத்து குத்தி இல்ல மிதிச்சு கொல்லணும்னா கொள்றாங்க.
அது ஒண்ணும் கிடையாது. அங்க கூட்டத்துல நெரிசல் ஆகுறப்ப என்ன பண்றது தெரியாம ஒருத்தன் மேல ஒருத்தன் தாவி ஏறி ஓடுறான். அப்ப அவங்கள எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்த குடுத்தீங்க? சோ அப்ப நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் குடுக்குறீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்திருக்கணும்ல. ஏதோ ஒரு அசம்பாவிதம்னா வெளியில போறதுக்கு இடம் இருக்கா? இல்ல யாருக்கோ ஒரு எமர்ஜென்சினா அங்க ஏதாவது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எய்ட் குடுக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எதுவுமே பார்க்காம நீங்க பர்மிஷன் குடுத்துருவீங்களா? சரி தாவேக்காலே அந்த இடத்த கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறுகலான இடத்த கேட்கறாங்க. சும்மா ஒரு 20க்கு 20 இடத்த கேட்டு அப்படியே டைட்டா மக்கள நிக்க வச்சு பாருங்கடா எங்களுக்கு கூட்டம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அரசுன்னு எதுக்குங்க இருக்கீங்க? அப்ப யாருக்கு வேணா அப்படி கேட்டா பர்மிஷன் கேட்டா குடுத்துட்டு போயிருவீங்களா? இங்க உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. இதுக்குள்ள நெருக்கடியா இருக்கு. நீங்க ஏன் அவங்க வந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா கேட்டாங்கல்ல. அத நீங்க குடுத்துருக்கலாம்ல. அதுல 4 பக்கமும் பாதை இருக்கு. அங்க ஏதோ இருந்தனா கூட 4 பக்கம் ஜனங்க ஓட இடம் இருக்குல்ல. இல்ல அங்க கரூர்ல கிரவுண்ட் இருக்கு. பெரிய கிரவுண்ட் இல்ல இருக்கு அவுட்டர்ல. அதுக்கெல்லாம் நீங்க பர்மிஷன் குடுத்துருக்கலாம்ல. அந்த இடத்த விட்டுட்டு நீங்க ஏங்க வேலுச்சாமிபுரத்த குடுக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே வேலுச்சாமிபுரத்துல குடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காங்கல்ல. வேலுச்சாமிபுரம் வந்து ரொம்ப நெருக்கடியான இடம். அதுல வந்து 10,000 பேர் நிக்கிறதுக்கே தகுதியான இடம் கிடையாது. 10,000 பேர் நின்னாலே அங்க ரொம்ப நெருக்கடியா இருக்குறாங்க. கிட்டத்தட்ட 27,000 பேர் நின்னதா சொல்றாங்க கணக்கு. எப்படிங்க நிக்க முடியும்? என்ன சாத்தியம் இது? மக்கள் தானே அவங்கலாம். அப்ப என்ன உங்களுக்கு வந்து நம்மள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படி பாதுகாப்பு குடுக்கணும்? காவல்துறை என்ன பண்ணணும்? உளவுத்துறை என்ன பண்ணணும்? இது எதுவுமே இல்லாம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு சம்பவம் நடக்கிறப்ப நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அத வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு நீங்க ஒரு அரசாங்கமா இருக்கீங்களா? இதுல முழுக்க முழுக்க திமுக மட்டுமே குறை சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் மேம்? திமுக தானே இங்க ஆட்சி நடத்துறாங்க. இப்ப ஆட்சி நடத்துறது யாரு? விஜய் எங்க? விஜய் எங்கன்னு கேக்குறீங்களே. துணை முதல்வர் எங்க? அவர்தான் வந்தாரே மேம் கரூருக்கு. என்ன பண்ணாரு? கெஸ்ட் ரோல், கெஸ்ட் அப்பியரன்ஸ். துபாயில இருந்து இறங்கி வந்து பார்த்துட்டு திருப்பி துபாய்க்கு சுற்றுலா போயிட்டாரு. வெளிநாடு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்து பாத்துட்டு கேன்சல் போயிருக்காரு. பண்ணல. நடுவுல வந்துட்டு போயிட்டாரு. திருப்பி துபாய் போயிட்டாரு. நடுவுல வந்துட்டு போயிருக்காருல ஏதோ ma'am. அரசு முறை பயணமா போயிருக்காரா? அரசு அபிஷியலான ஒர்க்ல போயிருக்காரா? அத முடிக்கிறதுக்காக நடுவுல வந்து போயிட்டாருன்னு. என்ன விஷயமா போயிருக்காரு? அவர் என்ன பர்சனல் ட்ரிப்பே போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இங்க அசம்பாவிதம் 41 நடக்குது. பேர் செத்து போயிருக்காங்க தமிழக மக்கள். இவ்ளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்களால வந்து அந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு இங்க வர முடியாதா? வந்திருந்த மக்களோட இங்க இருக்க முடியாதா? என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியாதா? நீங்க அங்கேயே வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் குடுத்துட்டு அப்படி உள்ள போய் பார்த்துட்டு திருப்பி துபாய்க்கே போயிருவீங்க. பாக்குறதுக்கு தான் அத்தனை அமைச்சர்கள் கரூர்ல இருக்காங்க. முதலமைச்சர் வேற நேரா போய் பாத்துருக்காரு. துணை முதல்வர் சுகாதாரத்துறை அவங்களா அமைச்சர் துணை வேற முதல்வர் இருக்காரு. கிடையாதுங்க. நீங்க துணை முதல்வர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இங்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கல அவங்க கூட துணை நிக்காம நீங்க போய் துபாயில உட்கார்ந்து இன்ப சுற்றுலால இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன துணை முதல்வர் நீங்க? நீங்க தானே எங்க முதல்வரை விட ஆக்டிங் முதல்வர் நீங்க தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க நான் கட்சிக்கு வரணும், அரசியல் பண்ணணும், நான் மக்கள் தலைவன், அடுத்த தலைவன் நான் தான், 3ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார் அப்படிலாம் சொல்லிக்கிறீங்க. அப்ப நீங்க மக்கள் தலைவனா மக்களுக்காக நிக்கணும்ல. அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? நீங்க என்ன அங்கேயே கேட்டுட்டு இருக்கீங்க? ஆட்சியில இருக்கிறது யாரு? துணை முதல்வர் யாரு? அவரை நீங்க அப்படியே ஜாலியாவே அப்படியே அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாரு. அவன் வீட்டுல எல்லாம் உழுந்தா எனக்கு என்னடா நான் போய் ஜாலியா ட்ரிப்புக்கு போறேன், டூருக்கு போறேன், என் குடும்பத்தோட நான் டூருக்கு போயிருக்கேன், என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல வந்து இங்க இது பண்ணிட்டு திருப்பி அடுத்த ஃபிளைட்ல போயிட்டாரு. அவர்கிட்ட பிரஸ் மீட்ல கேட்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட கேக்குறீங்கல்ல, விஜய் சார்கிட்ட கேட்க வேண்டியதானே, என்ன பதில் சொல்லுவாருன்னு அப்ப பாப்போம் அப்படின்னு இருக்காரு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். இப்ப துணை முதல்வரா இருக்கட்டும், முதல்வரா இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் உங்க கேள்விகள் அடுக்குறாங்கல்ல. விஜய் சார் பிரஸ் கூட சந்திக்காம உடனடியா சென்னை வந்திருக்காரு. அது விஜய் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. இது எதை காட்டுது அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் வந்து ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் தலைவரா ஆகல. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நின்னு அதை ஃபேஸ் பண்ண அவருக்கு தெரியல. ஒரு தலைவன் வந்து தன்னோட குரல்ல பதட்டத்தை காட்டக்கூடாது. அங்க அசம்பாவிதம் நடக்குதுன்னா அங்க நின்னு அந்த இடத்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெண் காணா போறாங்கன்ற ஒரு தகவலை சொல்றப்ப அவர் குரல்ல பதட்டம் தெரியுது. அப்பயே வந்து அவர் ஆதவர்ஜன வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த வேனுக்கு இந்த சைட்ல வந்து பயங்கரமான ஒரு நெரிசல் அலறல் அதெல்லாம் கேக்குது. அப்ப அவருக்கு சம்திங் ஏதோ ராங்னு தெரியுது. அப்ப அட்லீஸ்ட் அவராது மைக்க பிடிச்சி நிறுத்தி, ஏன்னா இவர் சொன்னா கேட்கலாம் ஒருவேளை அந்த பசங்க நிறுத்தி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா நில்லுங்க, மூவ் ஆகாதீங்க, நான் இங்கதான் இருப்பேன், போமாட்டேன் அப்படின்ற ஒரு இதை கொடுத்து அவர் அமைதியா நின்று இருந்தா கூட அந்த கூட்டம் இன்னுமே இந்த அளவுக்கு வர்ஸா போயிருக்காதோ. அமைதியா எல்லாரும் நில்லுங்க, முதல்ல மகளிர் போட்டு விடுங்க, பெண்கள் போட்டும், இளைஞர்கள் அமைதியா நில்லுங்க அப்படி சொல்லி ஏதாவது சம்திங் அங்க பண்ணிருக்கலாம். அதை விட்டு இவர் படத்தட்டமா அவர் வேனுக்குள்ள இறங்கவும் என்ன ஆகும்னா, வேனுக்குள்ள இறங்கணும்னு என்ன பண்றாங்க இந்த பசங்க, வேகமா வேனை நோக்கி இன்னும் நெருக்கிட்டு வராங்க. இன்னும் வேகமா அந்த கிரௌட் வந்து அப்படியே அலை மோதுது பயங்கரமா. அப்ப என்ன ஆகுது, பயங்கரமா அந்த சவுண்ட் பாருங்க. அந்த இதுல கேட்கறப்ப பெண்கள் கத்துறாங்க, குழந்தைகள் கத்துறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல தலைவனே இவர் மேல ஏறி நிக்கணும். அட்லீஸ்ட் இவர் மேல நின்னா எல்லாருக்கும் தெரிவாங்க. வேனுக்குள்ள வந்தா எப்படி தெரியும்? முன்னாடி மட்டும் தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அடிச்சு மோதிட்டு முன்னாடி வராங்க. அப்ப அடுத்து என்ன பண்றாரு, நேரா இதுக்கு வராரு, ஏர்போர்ட்ல விழுந்துடிச்சுட்டு ஓடுறாரு. நீங்க அட்லீஸ்ட் கரூர்லயே எங்கேயாவது ஒரு தங்கி இருக்கணும், திருச்சியில எங்கேயாவது தங்கி இருக்கணும், தங்கி அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும். இன்னொன்னு இவர் என்ன பண்ணிருக்கணும், இதுல ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி இருக்குன்னு சொல்லி கரூர்ல அந்த மருத்துவமனையில போய் உட்கார்ந்துருக்கணும். அவரு உட்காந்து என் மக்களோட நான் இருக்கேன் அவர் சொல்றாருல, நான் விஜய் நான் வரேன்னா இவர் போய் அங்க மக்களோட உட்கார்ந்துருக்கணும். என்ன பிரச்சனை, எப்படி இதாச்சு? நைட்டு வந்து 6 மணிக்கு மேல வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஏன் வந்து நைட் அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, எவிடன்ஸ் கதிர் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. எவ்வளவு விஷயங்கள் சஸ்பெக்டா வந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் அங்க போய் நிக்கணும்ல, களத்துல போய் நிக்கணும்ல. அப்படின்னா அந்த மருத்துவமனைக்குள்ள பூந்து அவரை வந்து நெரிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்களா? அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் இங்க கிளம்பினாரு. நீங்க போய் மருத்துவமனையில நிக்கணும்ல. எப்படிங்க அது நடந்துச்சு? விசாரணை வைங்க.
விசாரணை வராம நான் வந்து மக்களை வந்து இது பண்ண மாட்டேன், இங்க எடுக்க விட மாட்டேன், என்னை இது பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கணுமா இல்லையா? இவரு எதற்காக ஓடுறாரு? அட்லீஸ்ட் பிரஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும்ல. என்னங்க இது இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருமே தன்னை பார்க்க வர தொண்டர்கள் வந்து இப்படி இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அவரோட அந்த குரல்லே அந்த பதட்டம் வந்து தெரிஞ்சுது. அவர் பதட்டமா அந்த தண்ணியை கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாங்க. ஆனா இதை எப்படி பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரஸ் அங்க ஃபேஸ் பண்ணிருக்கணும் அவரு. அந்த இடத்துல பிரச்சனை, இது நாங்க கேட்டோம் குடுக்கல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மக்களோட இருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அவரோட அதிகாரிகளை, அவங்களோட நிர்வாகிகளை அனுப்பியிருக்கணும் களத்துக்கு. அதை விட்டுட்டு இவர் பயந்துட்டு கரூர்ல இருந்து திருச்சி வந்து, திருச்சியில இருந்து சென்னை வந்தது ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் திருச்சியிலயாவது இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாளாவது போயிருக்கணும். இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க வந்து போறோம்னு கேக்குறோம், போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க அந்த இடத்துல களத்திலே இருந்திருந்தீங்கன்னா போலீஸ் எப்படி உங்களை வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க? அப்ப நீங்க ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனா வந்து இன்னும் மாறல விஜய் அவர்கள். அவர் இன்னும் தன்னை வந்து ஒரு நடிகர் மனப்பான்மையிலே தான் இருக்காரு. என்னை பார்த்தா ரசிகர்லாம் குதிக்கிறான்டா, என்னை பார்த்தா ரசிகர்லாம் அப்படி மாலையை தூக்கி போடுறான்டா, துண்டை தூக்கி சுத்துறான்டா. இதுல இருந்து நீங்க மாறணும். சினிமாங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. அவன் சினிமா ரசிகனா இருக்கிறது வேற, தொண்டனா மாறுறது வேற. இதை நாங்க பல இன்டர்வியூல நாங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இவனுங்களை குரங்கு கூட்டம் மாதிரி குதிச்சுட்டு இருக்கானுங்க, இது மேல ஏறாங்க, நீங்க அரசியல் படுத்தணும், ரசிகர்களை தொண்டர்களா மாத்தணும், பொறுப்பானவர்களா ஆக்கணும். நம்மளோட தலைவரோட கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா அந்த பொதுமக்கள் பத்திரமா போறது நம்மளோட பொறுப்புன்னு அங்க தெரியணும் அந்த பசங்களுக்கு. இவங்களே அவங்களுக்கு எமனா ஆயிடக்கூடாது. குதிச்சு ஆர்ப்பாட்டம் ஆடி, இப்ப இந்த விஷயமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் கம்பத்துல ஏறான், ஏதோ ஷாக் அடிச்சு விழுந்து செத்துறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு உயிர் 2 உயிர் போனாலும் உயிர் தானே. கட்டடத்து மேல ஏறா, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் வால்ல இத்தனை பேர் தான் ஏறலான் இருக்கு. அவ்வளவு பேர் தப 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 தான் அதுல ஏறானுங்க. அப்ப அந்த காம்பவுண்ட் வாலே சரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? இது வந்து ஐயோ எதிர்பாராம நடந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா விஜயோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் எல்லா பேப்பர்கள்ல இருந்து, நிருபர்கள்ல இருந்து, அரசியல்ல இருந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது பெரிய டேஞ்சரு, இந்த கிரௌட வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, திடீர்னு அப்படியே ஒட்டுமொத்தமா பேரிகார்ட்ல ஏறான், பேரிகார்டையே சாய்க்கிறான். அங்க அவருக்கு எதுக்கு அவ்வளவு ஹைட்ல வந்து கிரீஸ் தடவுறாங்க, அந்த கிரீஸ் தடவுன மேல ஏறானுங்க அப்படி வலுவலுன்னு. ஏன் அப்ப உங்களுக்கு தெரியலையா நம்ம இந்த மாதிரி ஏறக்கூடாது, இது நமக்கும் பாதுகாப்பு இல்ல, நம்ம தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல? நீங்க எப்ப அதை சொல்லிக் கொடுப்பீங்க? எப்போ உங்க ரசிகர்களை தொண்டர்களாக்குவீங்க? அப்ப இதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லிட்டு போல, உங்க ரசிகர்களை வந்து நீங்க சரியான முறையில வழி நடத்தல. உங்க டீம் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வச்சு அந்த டீமை நீங்க கைட் பண்ணுமா இல்லையா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. வேற அறிக்கை மட்டும் நீங்க பேப்பர்ல விட்டா போதுமா? நீங்க அறிக்கை விடுறீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்க, யாரும் வந்து மரத்து மேல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறாதீங்கன்னு. அப்ப நீங்க சொன்னதை கேட்கலனா அப்ப நீங்க என்ன தலைவன்? ஒரு தலைவன் சொன்னதை உங்க தொண்டர்களே கேட்கலனா அப்புறம் வேற யார் கேட்பாங்க? அப்ப என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தை, பொறுப்பற்ற ஒரு கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்கல்ல. இப்ப இவங்களால எவ்வளவு பேரோட உயிருக்கு ஆபத்து. இப்ப இது எதை நோக்கி போகும் அப்படின்னா, இனி நாளைக்கு தாவேக நடத்துற கூட்டங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே 100 கேள்வி கேட்பாங்க திமுகல, இனி 500 கேள்வி கேட்பாங்க. என்னென்ன வகையில முட்டுக்கட்டை போட முடியுமோ எல்லாத்தையும் போடுவாங்க. ஏற்கனவே திமுக அரசு எப்படி அப்படின்னா, எப்படிலாம் ஒருத்தன் எதிரில ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தன் வளர்ந்து வரானா அவனை முடக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ, அது என்னென்ன சதி திட்டம் திட்ட முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அது ஹிஸ்டரியிலேயே இருக்கு. அவங்கள காலி பண்றது வரைக்கும் திமுக விடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இங்க வந்து டானா இருக்கணும், இங்க நம்மள தவிர ஒருத்தன் எவனும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்து சும்மா சர்வசாதாரணமா சினிமால பேசிட்டு போற மாதிரி டயலாக் கிடையாது இது. இன்னும் கடுமையான பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். திமுக அந்த நெருக்கடிகளை கொடுக்கும். அதுக்கு இவங்க தயாரா இருக்கணும். ஏற்கனவே 3-4 கூட்டத்தை பார்த்திருக்கீங்கன்னா, நீங்க அதுக்கு பிளான்டா இருக்கணும். இவன் இப்படிலாம் குதிக்கிறானா அப்ப இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? உங்ககிட்ட வாலண்டியரிங் டீம் இருக்கணும். உங்ககிட்ட எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, உங்களுக்கு இளைஞர்களுக்கு பஞ்சம். இளைஞர்களை வச்சு நீங்க அந்த டீமை வந்து அந்த கிரௌட வந்து அழகா பிரிச்சு நிறுத்தி இருக்கலாம், பேரிகார்டு போட்டிருக்கலாம், எவ்வளவு பண்ணிருக்கலாம். ஒரு கம்ப்ளீட்லி அன்பிளான்டு. தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, தாவேக்காவை சேர்ந்தவங்களும் சரி, முழுக்க முழுக்க பொறுப்பற்ற முறையில் நடந்திருக்காங்க. இதுக்கு பலிகடானது வந்து அப்பாவி பொதுமக்கள். திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது, பெண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகாதீங்க, குழந்தைகளை கூட்டிட்டு போகவே போகாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை, நம்ம இப்போ ஒரு 2 வயசு குழந்தைய வச்சிருக்கோம், யாராவது அமுக்கி பிடிச்சி கிள்ளிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு தாங்குவோமா? எப்படிங்க அவ்வளவு பெரிய கிரௌடுக்குள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? எத்தனை பேர் வச்சு நெருக்குவான், நசுக்குவான். அந்த குழந்தைக்கு காத்து கிடைக்காது. திடீர்னு அந்த குழந்தைய தண்ணி கேக்குது, பாத்ரூம் போகணுங்குது, எங்கங்க கூட்டிட்டு போவீங்க? எப்படி வந்து கொஞ்சம் கூட யோசனை இல்லாம பெண்கள் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போறீங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். தயவு செஞ்சு பெண்கள் இனிமே யோசிக்கணும். அதே போல இளைஞர்கள், நீ ஒரு கூட்டத்துக்கு போற, ஒரு தலைவனுக்காக போறேன்னா உன் உயிரை விட அங்க ஒண்ணுமே முக்கியம் கிடையாது. அங்க வந்து நீ போனா பாதுகாப்பா இருக்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க அப்ப அதே போல நீங்க போறீங்கன்னா, நீ இப்ப இளைஞரா இருக்க, அங்க ஒரு 40 வயசு அம்மா, 50 வயசு அம்மா கஷ்டப்படுறா, நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ ஏன் குரங்குட்டி மாதிரி தவிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குற? நீங்க அவங்கள போட்டு நெருக்கிறது, தள்ளுறது, என்ன மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதே சுத்தமா வந்து புரியல. இது உண்மையாலுமே ரொம்ப வந்து ஒரு வெட்கக்கேடான விஷயமும் கூட. தமிழகத்துல ஏன் இப்படி ஒரு நடிகர் பின்னாடி போற கூட்டம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நினைச்சாலே உண்மையாலுமே வெட்கக்கேடான விஷயம். இதுக்கு ஒரு இந்த டிராமா கம்பெனி நடத்துற ஒரு திமுக அரசு இந்த 41 மரணங்களை வச்சு
ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமாவை செட்டப் பண்ணி அப்படியே சீன் போட்டுட்டு இருக்காங்க. இதை கனிமொழி அக்கா, செந்தில் பாலா, ஜோதிமணி அக்கா ரன்னிங் ரேஸ் ஓடி வராங்க ஏர்போர்ட்ல. என்ன அப்பட்டமா தெரியுது நாடகம். அப்பட்டமா கரூர் மக்களுக்கே தெரியும், அப்பா என்னமா நடிக்குதுமா, இது கொடுத்த காசுக்கு மேல கூதுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் அப்படியே நேர்ல போய் செக் கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில விசச்சாரம் குடிச்சு செத்து போனவனுக்குலாம் இந்த மாதிரி போனீங்களா நேர்ல? கனிமொழி அக்கா வீட்டுக்கு போனாங்களா? அப்ப எதற்காக நீங்க இந்த மாதிரி டிராமா ஆடுறீங்க? எங்க போனாலும் உயிர் தானே. அது எப்படி உங்களுக்கு தேவையான மட்டும் அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு வந்துருதா? இதே அந்த ஏற்கனவே நீங்க இருக்கப்ப சாத்தான் குளத்துல லாக்அப் டெத் 2 நடந்ததுக்கு தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சீங்க. அதே இப்ப அஜித் குமாருக்கு என்ன பண்ணீங்க? சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அப்ப இன்னும் எத்தனை சாரிகளை சொல்லிக்கிட்டே இருக்க போற இந்த முதல்வர்? இந்த காவல்துறையோட கையாளாகத்தனத்தால எத்தனை மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. லிஸ்ட் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னும் எத்தனை சாரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு முதல்வர்? அதான் நாங்க கேட்கிறோம். ஆட்சியில இருக்கவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். மேம் இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு திமுக மேல வைக்கிறீங்கல்ல மேம், இன்னொரு பக்கம் தமிழக மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு அந்த சங்கம் என்ன பண்ணுது, விஜயை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் மக்கள் மத்தியில விஜய் மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை தான் ஏற்படுத்துற விதமா அமைஞ்சிருக்குல்ல மேம்? அதாவது இந்த இடத்துல விஜய் வந்து சரியா நிர்வாகம் பண்ணலன்ற கோவம் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இதுக்கு முழுக்க விஜய் மட்டுமே காரணம்ங்கிறத பொதுமக்களே ஏத்துக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த விஷயம், இந்த மாதிரி யாராவது ஒரு மாணவர் சங்கத்தை ஏவி விட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த வேலையை யார் பண்ணுவா? இப்ப அந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போஸ்டர் எல்லாம் விட்டுறாங்க. அந்த போஸ்டர் ஓட்டுற வயசானவர்கிட்ட போயிட்டு யாருப்பா அவங்களை இது பண்ண சொன்னது? திமுகன்னு கேட்டா அவர் ஆமா அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் திமுக வந்து தாத்தா காலத்து பாலிடிக்ஸ். இன்னும் நீங்க வந்து தாத்தா காலத்து திமுகவே இருந்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து அப்கிரேட் ஆக போறீங்க? நீங்க நல்லபடியா ஆட்சி நடத்துனீங்கன்னா மக்கள் இன்னும் 10 கட்சி ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் ஒழுங்கா ஆட்சி நடத்த மாட்டேன், நாங்க இங்க லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணுவோம், எல்லா அநியாயமும் எங்க ஆட்சியில நடக்கும், ஆனா எதிரில எவனும் கட்சி ஆரம்பிக்க கூடாது, எனக்கு எதிர்த்து எவனும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சர்வாதிகார போக்குக்கு மக்கள் நிச்சயமா பதிலடி கொடுப்பாங்க. நிச்சயமா மேம். எங்க கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.